ஹாய் ஆர்டிஸ்ட். இந்த வீடியோல ஒரே ஒரு சார்கோல் பென்சிலை மட்டும் வச்சு இந்த ரியலிஸ்டிக் ஹேர் எப்படி டிரா பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா சொல்ல போறேன். வீடியோ ஃபுல்லா பார்த்துட்டு இந்த சார்கோல் பென்சில் மட்டும் வச்சு நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் உங்களுக்கு ஃபைனல் அவுட்புட் எப்படி வந்துச்சு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணிட்டு இந்த மாதிரி ஆர்ட் ரிலேட்டட் வீடியோஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நம்ம பென்சில் கிளிப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் அடுத்தடுத்த வீடியோஸ் உங்களுக்கு வரும். பிஃபோர் தட் இந்த மாதிரி ஹைப்பர் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட்ஸ் எல்லாம் நீங்களும் டிரா பண்ண தமிழ்ல கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட ஹைப்பர் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் ஸ்கெட்சிங் மாஸ்டர் கிளாஸ் pencileclipse.in வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. லைஃப் டைம் ஆக்செப்டபிள் ரெக்கார்டிங்ஸோட இந்த போர்ட்ரேட்ஸ் எல்லாமே ஹைப்பர் ரியலிஸ்டிக்கா எப்படி டிரா பண்றதுன்னு ஸ்டெப் பை ஸ்டெப்பா 12 வீக்ஸ்ல தமிழ்ல கத்துக்குவீங்க. இந்த ஹைப்பர் ரியலிசம் கோர்ஸ்ல நீங்க ஜாயின் பண்ணதுல இருந்து கம்ப்ளீட் பண்ற வரைக்கும் என்னோட கைடன்ஸ் த்ரூ அவுட் உங்களுக்கு இருக்கும். என்னோட ஸ்டூடெண்ட்ஸ் டிரா பண்ண மாதிரியே நீங்களும் ஹைப்பர் ரியலிஸ்டிக்கா டிராயிங் பண்ண கத்துக்கணும்னு நினைச்சீங்க அப்படின்னா இப்பவே pencileclipse.in வெப்சைட்ல போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ இந்த ஹேர் டிராயிங் பண்றதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் எல்லாமே என்னென்ன கிளியரா பார்க்கலாம். இந்த ஹேர் டிராயிங் பண்ணுறதுக்கு நமக்கு என்னென்ன மெட்டீரியல்ஸ் எல்லாம் தேவை அப்படின்றத ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஸோ ஒரு நார்மல் மெக்கானிக்கல் பென்சில் நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணுறதுக்காக, அண்ட் தென் ஒரு சாஃப்ட் சார்கோல் பென்சில். நம்ம ஒரு பென்சில் மட்டும் போதும், ஹார்டு நியூட்ரல் 2 பென்சில் இருக்கும், அது தேவைப்படாது. நம்ம சாஃப்ட் பென்சில் மட்டுமே வச்சு ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ ரெண்டாவது மோனோ எரேசர். ஸோ மோனோ எரேசர் யூஸ் பண்ணி தான் நம்ம ஹைலைட்ஸ் எல்லாமே கொடுக்க போகிறோம். அண்ட் தென் ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா மேக்கப் ப்ரஷ் நம்ம ஸ்மஷ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலி டிராயிங் பண்ணுறதுக்கான பேப்பர் ஒரு ப்ரூஸ்டரோட 200 GSM பேப்பர். ஸோ இந்த மெட்டீரியல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணி எப்படி இப்போ நம்ம இந்த ஹேரை வந்து ட்ரா பண்ணுறது அப்படின்றத கிளியராக பார்ப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம அவுட்லைன் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த பேசிக் ஸ்ட்ரக்சர் லைனை பார்த்துக்கோங்க. இந்த ஸ்ட்ரக்சர் லைனை பேஸாக வச்சு தான் நம்ம அவுட்லைன்ஸ் ஃபுல்லாக வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ இப்போ நமக்கு இந்த ஃபோட்டோவில் இருக்கிற இந்த லைன்ஸை அப்படியே நம்ம இங்கே கொண்டு வர போகிறோம், விச் இஸ் பேப்பரில். ஓகேங்களா? இப்போ நம்ம ட்ரா பண்ணியிருக்க இந்த லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம டார்க் டோன்ஸை ரெப்ரசென்ட் பண்ணுற லைன்ஸ். ஸோ அந்த போர்ஷன் ஃபுல்லாகவே நமக்கு டார்க்கர் ஏரியாஸ் தான் வந்து வரும். அவுட்லைனை ட்ரா பண்ணிட்டு இப்போ நம்ம டேரெக்டாக சாஃப்ட் பென்சில் யூஸ் பண்ணி ஹேர் லைன்ஸ் எல்லாமே ஒவ்வொன்றா ட்ரா பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளி ஒவ்வொரு ஹேரும் ட்ரா பண்ணுறதுக்கு முன்னாடி பென்சில் நல்லா ஷார்ப்பாக வச்சுக்கோங்க. ஷார்ப்பாக வச்சுட்டு ஒவ்வொரு ஹேர் லைன்ஸாக இந்த மாதிரி ஒவ்வொரு ஏரியாவுக்குள்ளேயுமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ இதில் ஹேரோட ஃப்ளோ எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நான் இமேஜில் காட்டுற மாதிரி அந்த ஹேரோட ஃப்ளோ எல்லாம் இந்த டேரெக்ஷனில் வந்து இருக்குது. ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு ஹேர் லைன்ஸாக நம்ம அந்த ஹேரோட டேரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி ப்ராப்பராக ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? இப்போ இந்த ஏரியாக்குள்ளே நமக்கு அந்த ஹேர் லைன் இருக்குது அப்படின்னா ஸோ எக்ஸாக்டாக இந்த ஹேர் லைன்ஸ் நமக்கு அந்த ப்ராப்பர் ஹேரோட ஃப்ளோ டேரெக்ஷனில் வந்து மேட்ச் ஆகணும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹேர் லைன்ஸை ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்போது இந்த மாதிரி அந்த ஹேரோட ஃப்ளோஸ் எல்லாமே வந்து நம்ம கரெக்டாக ட்ரா பண்ணிக்கணும், ப்ராப்பராக இந்த டைரெக்ஷனில் இருக்கிற மாதிரியே. ஓகேங்களா? ஸோ இப்போது சேம் அதே மாதிரி ஃபுல் போர்ஷனும் நம்ம ஹேர் லைன்ஸ் எல்லாமே ட்ரா பண்ணிக்கலாம்.
ஸோ மேலே இருக்க ஹேர் லைன்ஸ் எல்லாமே ஹேரோட லேயர்ஸ் அண்ட் தென் ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி நம்ம டேரெக்டாக வந்து ட்ரா பண்ணிவிட்டு, ஸோ இப்போ கீழே இருக்கிற ஒவ்வொரு சின்ன சின்ன ஹேர் லைன்ஸ் எல்லாமே வந்து ட்ரா பண்ண போகிறோம். ஸோ இந்த சின்ன சின்ன ஹேர் லைன்ஸ் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா பென்சில் நமக்கு ஷார்ப்பாக இருக்கணும். பென்சில் ஷார்ப்பாக இருந்துச்சு அப்படின்னா சின்ன சின்ன ஹேர் லைன்ஸ் வந்து நம்ம ட்ரா பண்ண முடியும். ஸோ இப்போது இந்த இமேஜில் காட்டுற மாதிரி அந்த சின்ன சின்ன ஹேர் லைன்ஸ், அந்த ஹேரோட ஃப்ளோ சேம் இங்கேயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஹேரோட ஃப்ளோ அண்ட் ஹேரோட டேரக்ஷன் இருக்கும். ஸோ அதுக்கு ஏற்ற மாதிரியே நம்ம சின்ன சின்ன ஹேர் லைன்ஸ் எல்லாமே வந்து ட்ரா பண்ணணும். ரேண்டமாக ட்ரா பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் ஒவ்வொரு போர்ஷன்ஸும் நம்ம ப்ராப்பராக ட்ரா பண்ணணும். ஸோ பென்சிலை நல்லா அந்த மாதிரி ஷார்பன் பண்ணிக்கோங்க. ஷார்பன் பண்ணிவிட்டு ஸோ இப்போது நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஹேரோட ஃப்ளோ அண்ட் டேரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி சின்ன சின்னதாக ஹேர் லைன்ஸ் நம்ம ட்ரா பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஸோ பேசிக்காக இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே இந்த ஹேர் லைன்ஸ் எல்லாமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ பென்சிலை வச்சு நம்ம ஃபுல்லாக ஷேடிங் எல்லாமே பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ அடுத்தது நம்ம மேக்கப் ப்ரஷ் வச்சு ஃபுல்லாக ஸ்மஷ் பண்ணிக்க போகிறோம். ஓகேங்களா? ஸோ சிம்பிளி இப்போ இந்த ஹேரோட டேரக்ஷன் நமக்கு டேரக்ஷன்ஸ் வந்து கிளியராக தெரியும்ல. ஸோ அந்த டேரக்ஷன்ஸ்க்கு ஏற்ற மாதிரியே
அப்படியே வந்து நம்ம ஃபுல்லாக ஸ்மஷ் பண்ணிக்கணும். ஸோ இப்போது ஹேரோட ஃப்ளோ நமக்கு இந்த டேரெக்ஷனில் இருக்குது. பட் நம்ம ஸ்மஜிங் பார்த்திங்க அப்படின்னா ஆப்போசிட் டேரெக்ஷனில் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. ஸோ ஹேரோட ஃப்ளோ எந்த டேரெக்ஷனில் இருக்கோ அதே டேரெக்ஷனில் தான் நீங்கள் ஸ்மஜிங்குமே வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இந்த ஹேரோட ஃப்ளோ எந்த டேரெக்ஷனில் இருக்கோ அதே டேரெக்ஷனில் தான் நீங்கள் வந்து ஸ்மஷ் பண்ணணும். ஸோ ஃபுல்லாக நம்ம இந்த மாதிரி ஸ்மஷ் பண்ணிவிட்டு ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா மோனோ எரேசர் யூஸ் பண்ணி நம்ம ஹைலைட்ஸ் மட்டும் கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு இந்த ஏரியாஸ் எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்கும். ஸோ மோனோ எரேசர் யூஸ் பண்ணி ஹைலைட்ஸ் நமக்கு எந்த போர்ஷனில் அந்த ஒயிட் ஷேட்ஸ் இருக்கோ ஸோ அந்த மாதிரி ஒயிட் ஹேர் லைன்ஸ் வந்து ட்ரா பண்ணிக்கணும். நார்மலாக பென்சிலை வச்சு நம்ம எப்படி ஹேர் லைன்ஸ் ட்ரா பண்ணுவோமோ அதே மாதிரி தான். ஸோ இப்போ நான் ட்ரா பண்ணுற மாதிரியே அந்த ஹைலைட்ஸ் எல்லாமே வந்து ட்ரா பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஹேரோட ஃப்ளோக்கு ஏற்ற மாதிரி ஹைலைட்ஸ் மட்டும் கொடுத்துட்டு இப்போ சப்போஸ் ஒரு சில இடங்கள் உங்களுக்கு டார்க்னஸ் லைட்டாக வேணும் அப்படின்னா ஸோ அந்த இடம் லைட்டாக அந்த மாதிரி ஸ்மஷ் பண்ணி விட்டுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அது இன்னும் கொஞ்சம் நீட்டான லுக்கில் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஹைலைட்ஸ் பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரி ஃபைனலாக கொடுத்துட்டு ஸோ ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா எட்ஜஸில் நமக்கு இந்த மாதிரி ஒரு சில ஹேர் லைன்ஸ் வந்து இருக்கும். ஸோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணி விட்டுக்கணும். ஸோ இந்த மாதிரி அந்த எட்ஜஸ் மட்டும் நம்ம ட்ரா பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ஃபைனல் லுக் பார்க்குறதுக்கு நீட்டாக வந்து இருக்கும். ஓகேங்களா? சிம்பிள், ஒரே ஒரு இந்த சார்கோல் பென்சில் இருந்தாலே போதும், நம்ம ஈஸியாக ஃபுல் அண்ட் ஃபுல் ரியலிஸ்டிக் ஹேரை நம்ம ட்ரா பண்ணிடலாம். பட் இந்த இடத்துல நம்ம எப்படி ப்ராப்பராக லைட்ஸையும் ஷேடோஸையும் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம இந்த மாதிரி ட்ரா பண்ணுறோம் அப்படின்றத பொறுத்து தான். ஓகேங்களா?
ஸோ இதே மாதிரி நீங்களுமே ட்ரை பண்ணி பாருங்கள். ரெஃபரன்ஸ் இமேஜ் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். வாட்ஸ்அப் சேனலில் கொடுத்துருக்கேன். ஸோ வாட்ஸ்அப் சேனலோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். வீடியோ ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. ஸோ நீங்களும் இந்த ஹேர் டிராயிங்கை ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட் எந்த அளவுக்கு வந்திருக்கு அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படின்னா தான் அடுத்தடுத்து போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு வரும். அண்ட் தென் இந்த மாதிரி ஹைப்பர் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட்ஸ்லாம் நீங்களும் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா என்னோட pencileclipse.in வெப்சைட்டில் போய் ஹைப்பர் ரியலிஸ்டிக் போர்ட்ரேட் கோர்ஸை செக் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஆடியோவில் பார்க்கலாம். பை.